பேசுங்க. இல்லப்பா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன். என்னம்மா, ஏதாவது அர்ஜென்டான மேட்டராமா? சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. உன் கூட சேர்ந்து ஒரு டீ குடிக்கலான்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். பரவாயில்லப்பா, நீ எங்கேயாவது முக்கியமான வேலையா இருப்ப. அதை நல்லபடியா முடிச்சிட்டு வா வெற்றி. நான் வீட்டுல வெயிட் பண்றேன். சரிம்மா. அப்பாடா, இனிமே நம்ம நிம்மதியா டீ போடலாம். ஒரு டீயாவது நிம்மதியா போட விடுறாங்களா? டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடுவோம். மூணு பேருக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு கிளாஸ் எங்க? இது வெற்றி போட்டு கொடுக்கிற டீ. இந்த டீ சாதாரணமா இருக்கலாமாடா? இருக்கவே கூடாது. சும்மா சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல பட்டைய கலப்புற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்ல எஜமா, அத்தை வீட்ல வேலைக்காரன். அடடா தலைவா, எல்லா டைட்டிலும் நமக்கு பொருத்தமா இருக்கு. சக்தி, இதோ வந்துட்டேன். டாப் டக்கர் டீ, ஸ்ட்ராங்கான டீ, வெற்றி போட்ட ஜிஞ்சர் டீ. வாங்கம்மா வாங்க, வந்து இந்த டீயை குடிச்சு பாருங்க. இந்த டீ அம்மா, இது உங்களுக்கு தான். யமுனா, கொடுங்க. உங்களுக்காக இஞ்சி ஏலக்காய் போட்டு தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்க வழக்கமா குடிக்கிற மாதிரி இல்லாம டபுள் ஸ்ட்ராங்கான இஞ்சி டீமா. யமுனா, அடுத்து உங்களுக்கு. இல்ல, கடை புதுசா இருக்கேன்னு பார்க்க வந்தேன். நாளைக்கு வந்து சாப்பிடுறேம்மா. நாளைக்கு கடை இருக்கும்ல? டெய்லி கடை போடுவோம் சார், அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு வரேன். நல்லது, போயிட்டு நாளைக்கு சாப்பிட வாங்க. சரிம்மா. ஹே சக்தி, கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. சோ நாம அவங்க கிட்ட கோவம்லாம் படக்கூடாது. சில டைம் நம்மள எரிச்சல் படுத்துற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாலும் நாம சிரிச்சுக்கிட்டே கடந்து போகணும். அப்பதான் வியாபாரம் பண்ண முடியும். புரியுதா? புரியுதுக்கா. சாரிக்கா, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். அக்கா அக்கா அக்கா, வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா. இட்லிக்கு என்ன வச்சிருக்கீங்க? அது சுட சுட சின்ன வெங்காய சாம்பார் இருக்கு, கூட தேங்காய் சட்னி இருக்கு, வெங்காய சட்னியும் இருக்குக்கா. மீன் குழம்பு இருக்காமா? இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிடலான்னு வந்தேன். அது இல்லையா உங்ககிட்ட? அக்கா, இது வெஜிடேரியன் கடைக்கா. அது மட்டும் இல்லாம கோவில் பக்கத்துல இருக்குக்கா. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே நாங்க பாரம்பரிய முறையில எங்க கையிலே ரெடி பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம்க்கா. எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும்க்கா. நீங்க வேணா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னக்கா இது, நம்ம கடைக்கு வர கஸ்டமர் மாதிரி எல்லாம் இவங்க இல்லையே. வரவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மீனாட்சி மெஸ் ரொம்ப ஃபேமஸான மெஸ், அதனால வரவங்க எந்த கேள்வியும் கேட்காம சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம புதுசா தானே கடை போட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் வியாபாரம் சூடு பிடிக்கும்.
சக்தி இது? சகுனமே சரியில்லையே. இல்லக்கா, சாமி ஊர்வலத்தை பார்த்தா நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இனிமேதான் நம்ம வியாபாரம் பட்டைய கலப்ப போகுது. ஆமாக்கா. இனிமே நம்ம வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும். நம்பிக்கையோட இருப்போம், சரியா? அத எடுத்தாங்க வே. 4 இட்லி. அக்கா, ஏய்